வணக்கம்ப்பா. நான் தான் உங்கள் சத்யம்மா. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம உளுந்தங்கஞ்சி எப்படி செய்யுதுங்கம்மான்னு கேட்டுருந்தீங்க. அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்கம்மா. நம்ம 100 கிராம் அளவுக்கு எடுத்துருக்குறோங்கம்மா. வெள்ளை உளுந்து தான் எடுத்துருக்குறோம். இதை நல்லா ஒரு பொன்னிறமாக வறுத்துக்கலாங்கம்மா. சின்ன பக்கமாக வச்சே நம்ம சின்ன அடுப்பில் வச்சு அதை வறுத்துக்கலாங்கம்மா. சிகப்பாக வறுத்து எடுத்துக்கலாங்கம்மா. இதை நம்ம கை விடாமல் வறுக்கணுங்கம்மா. கை விட்டுட்டுனா அது தீய ஆரம்பிக்கும். நம்ம இப்படி பண்ணிக்கினே தான் இருக்கணும். கை விடாமல் நம்ம வறுத்துன்னு இருக்கணுங்கம்மா. நல்லா இப்போ பாருங்கம்மா, சிகப்பாக வறுந்துச்சு. நம்ம இந்த நேரத்தில் இது எடுத்துக்கலாங்கம்மா. எடுத்து ஆற வச்சுக்கலாங்கம்மா. இது கருப்பு உளுந்து வாங்கி இந்த மாதிரி வறுத்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கிறேங்கம்மா. உங்களுக்கு அதையும் கொஞ்சம் செஞ்சு காட்டலான்னு சொல்லி கொஞ்சம் கருப்பு உளுந்து மதியமே வாங்கி இந்த மாதிரி வறுத்து, அதுவும் அதே மாதிரி தான் நம்ம இப்போ எப்படி வறுத்தோமோ அதே மாதிரி தான் இதையும் வறுத்துக்கணும். பொன்னிறமாக வாங்கி மிக்சியில் தான் நம்ம பொடி பண்ணி நல்லா மாவாக அரைக்கிற வரைக்கும் நல்லா அரைச்சிக்கலாங்கம்மா. அரைச்சி ஜெலிக்க வேண்டியதாக எதுவும் இல்லை. நம்ம எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சிக்கலாம். அதுவே போதுங்கம்மா. கொஞ்சம் இதுவாக இருந்தால் கூட பரவாயில்ல. நல்லா நைஸாக மட்டும் அரைக்கும் போது அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி டீஸ்பூனில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்கம்மா. இதில் நம்ம 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாங்கம்மா. 3 டீஸ்பூன் போட்டிருக்கோம். 3 டீஸ்பூனுக்கு இதில் 1.5 கிளாஸ் தண்ணி வச்சுக்கலாங்கம்மா. இந்த மாதிரி ஒரு பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் தண்ணி இதில் ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம மொத்த தண்ணியை ஊற்றி கலக்க வேண்டாங்கம்மா. கொஞ்சமாக இப்படி ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா இப்படி கலக்கிக்கோங்கம்மா. கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கலாங்கம்மா. கட்டி இல்லாமல் நல்லா ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை நல்லா ஃபுல்லாகவே இப்படி கலக்கி எடுத்துக்குவோங்கம்மா. இது பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நம்ம இப்படி நல்லா கட்டி இல்லாமல் இப்படி நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த 1.5 கிளாஸ் தண்ணி இதில் ஃபுல்லாகவே கரெக்டாக ஊற்றிக்கலாங்கம்மா. நம்ம இதிலே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்கம்மா. நம்ம அதையும் போட்டு நல்லா கலக்கிக்குவோம். நம்ம இந்த டீஸ்பூனில் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கலாங்கம்மா சர்க்கரை. இது கூடவே போட்டுக்கலாங்கம்மா. இது போட்டுட்டு நம்ம கொதிக்கும் போது இதுவும் சேர்ந்த மாதிரி வெந்துடும். அதனால நம்ம இது கூடவே சேர்த்து இப்படி போட்டுக்கலாங்கம்மா. ஒரு 3 டீஸ்பூனு. நம்ம வெள்ளை சக்கரை தாங்கம்மா போட்டுக்கிறோம். நீங்கள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி வச்சுருந்தா கூட இதில் போட்டுக்கலாங்கம்மா. அப்புறம் நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கோங்கம்மா. நம்ம இதை கைவிடாமல் இப்படி கலக்கிக்கினே இருக்கணுங்கம்மா. பாருங்கம்மா, நம்ம தண்ணி மாதிரி வச்சோம் இல்லையா? இப்போ பாருங்க, இது பாருங்க, இப்படி இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிக்கலாங்கம்மா. இந்த கஞ்சி நல்லா அழகாக வந்துடுச்சிங்கம்மா. கரெக்டான பதத்துக்கு நம்ம ஆற வச்சு இதை குடிக்கலாங்கம்மா. கஞ்சி அழகாக ரெடி ஆயிடுச்சிங்கம்மா. இது பாருங்க, நல்லா திட்டமான பதம். இதுதாங்க வந்துட்டு ரொம்பவும் திக்காக இருந்தாலும் குடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால இந்த பதத்துக்கே நம்ம இறக்கலாங்கம்மா. இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் முந்திரி, தேங்காய் இந்த மாதிரிலாம் எதுனா வேணுன்னா கூட போட்டு குடிக்கலாங்கம்மா. நம்ம எப்போவுமே இந்த மாதிரி வெறுமனை தாங்கம்மா பண்ணி குடிப்போம். அந்த மாதிரி போட்டிருக்கேன். நான் எப்பவும் கெவுர்மா கஞ்சியில் உப்பு மட்டும்தான் போட்டு குடிப்பேன். சக்கரை கூட போட மாட்டேன். இதில் மட்டும்தான் உங்களுக்கு சக்கரை போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை எது வேணாலும் போட்டு குடிக்கலாங்கம்மா. நாட்டு சக்கரை போட்டுக்குங்க. உப்பு போட்டு குடிக்கலாம் குடிக்கலாம். சக்கரை போட்டு குடிக்கலாம். எது வேணாலும் போட்டு குடிங்கம்மா. வாங்கம்மா, கஞ்சி குடிக்கலாம். எல்லோரும் வாங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சத்யாம்மா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா.